சற்று முன், டேய் விஜய், நீ ரொம்ப வாய் பேசுற. நாகை திருவாரூர் பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுத்த ஸ்டாலின். திடீர் பரபரப்பு. அதாவது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணத்தை தொடங்கினார். முதல் கட்டமாக ஜெர்மனிக்கு சென்ற ஸ்டாலின் அங்கு நடைபெற்ற டிஎன் ரைசிங் ஜெர்மனி என்னும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். பின்னர் இங்கிலாந்து சென்ற அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் உரை நிகழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் சென்னை திரும்பிய அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 15,514 கோடி அளவீடுகள் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து ஐரோப்பா முதலீட்டு சந்திப்புகளின் போது 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 17,613 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மின்சார வாகன சுற்றுச்சூழல் அமைப்பை கணிசமாக மேம்படுத்த இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்ட இந்துஜா குழுமத்துடன் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் க்னோர் பிரிம்ஸ் நிறுவனத்துடன் 2,000 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காற்றாலை உற்பத்தி நிறுவனமான நார்டெக்ஸ் குழுமத்துடன் 1,000 கோடி ரூபாய் முதலீட்டிலும், மின் மோட்டார் மின்விசிறி தயாரிப்பு நிறுவனமான இபிஎம் பப்ஸ் நிறுவனத்துடன் 201 கோடி ரூபாய் முதலீட்டிலும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் 26 நிறுவனங்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 7,020 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தனது வெளிநாட்டு பயணங்கள் பற்றி விளக்கமளித்து காணொலி ஒன்றை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில், எனது வெளிநாட்டு பயணங்கள் பற்றியும், புதிதாக தொடங்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் அரசியல் பற்றிய கேள்விகள் மக்களுடன் ஸ்டாலின் செயலியில் கேள்விகள் வந்துள்ளது. அதற்கான பதில்களை உங்களில் ஒருவன் பதில்கள் மூலம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என கூறினார். இந்த நிலையில் இன்று தேர்தல் பரப்புரையில் த.வே.க. தலைவர் விஜய் முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து, வெளிநாட்டு பயணம் எதற்கு, வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது வெளிநாடுகளில் முதலீடு செய்யவா என விமர்சனம் செய்திருந்தார். அவர் விமர்சித்த சில நிமிடங்களில் முதல்வர் ஸ்டாலின் தனது வெளிநாட்டு பயணங்கள் பற்றிய கேள்விகளுக்கு பதிலளித்து வீடியோ வெளியிட்டு பேசியிருந்தது விஜயின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜயின் பரப்புரை முடிந்த அடுத்த நிமிடமே விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் வகையில் புள்ளி விவரத்துடன் ஸ்டாலின் விளக்கம் கொடுத்தது சற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.